சுச்சிர் பாலாஜி இவர் ஒரு இந்தியன் அமெரிக்கன் ரிசர்ச்சர், ஏஐ ரிசர்ச்சர். இவர் கடந்த 4 வருடமா ஓபன் ஏஐல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது சாட் ஜிபிடியை உருவாக்குன கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சாட் ஜிபிடிக்காகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாசம் அவரோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராரு. அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்த பிறகு ஓபன் ஏஐ மேல குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்பெனி ஆர் இந்த மாதிரி வேலைகளை செய்யற கம்பெனிஸ், ஏஐ ஜெனரேட்டிவ் கம்பெனிஸ் செய்யற செயல்பாடுகள் தவறா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இது ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் இன்டர்நெட் எக்கோசிஸ்டத்தை பாதிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதற்கான ஆதாரங்களையும் டெக்னிக்கலா அடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் இப்படி பேச ஆரம்பிச்ச அடுத்த ஒரு மாசத்திலேயே அவரோட வீட்டுல பிணமா கண்டுபிடிக்கப்படுறார். எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரதீப் பேசுறேன். சுச்சிர் பாலாஜி, இவருக்கு வயசு 25 ஆகுது. இவரு கலிபோர்னியால இருக்க சான் பிரான்சிஸ்கோல வசிச்சுட்டு வராரு. இவருக்கு எப்ப ஏஐ மேல ஆர்வம் வந்ததுன்னு சொல்றாருன்னா 2013ஆம் ஆண்டு ஒரு லண்டன் பேஸ்ட் ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனி என்ன நியூஸ் வெளியிடுறாங்கன்னா, நாங்க உருவாக்குன தானாவே ஒரு அட்டாரி கேமை எப்படி விளையாடுறதுன்றத இந்த ஏஐ மாடலே கத்துக்குது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த நியூஸ் சுச்சிரை ஈர்க்குது. அதனால அவரோட டீனேஜ் பருவத்துல இருந்தே நியூரல் நெட்வொர்க் சார்ந்த படிப்புகளை படிக்க ஆரம்பிக்கிறாரு. காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பெர்க்லில பண்றாரு. இவர் படிக்கும் போதே பயங்கரமா ப்ரோக்ராமிங் பண்ணுவாரு போல. அதனால அப்பத்துல இருந்தே காலேஜ் ஹை ஸ்கூல்லாம் படிக்கும் போதே எக்கச்சக்க காம்படிஷன்ல கலந்திருக்காரு. எக்கச்சக்க பிரைசஸ் வின் பண்ணியிருக்காரு. 2016ல யுஎஸ் ஓபன் நேஷனல் சாம்பியன்ஸ்ல யுஎஸ் ஏசிஓல ஃபைனலிஸ்டா இருந்திருக்காரு. கேகல்ஸ் டிஎஸ்ஏ ஸ்பான்சர் பண்ண பேசஞ்சர் ஸ்கிரீனிங் அல்காரிதம் சேலஞ்சில் 7வது இடத்தை பிடிச்சு $1,00,000 பரிசு தொகையை ஜெயிச்சிருக்காரு. இதற்கு பிறகு 2017ல நார்த் வெஸ்ட் ரீஜனல் அண்ட் பெர்க்லி ப்ரோக்ராமிங் கான்டெஸ்ட்ல முதல் இடத்தை பிடிக்கிறாரு. 2018 ஏசிஎம் ஐசிபிசி கான்டெஸ்ட்ல ப்ரோக்ராமிங் கான்டெஸ்ட்ல வேர்ல்ட் லெவல் ஃபைனலிஸ்ட்ல 31வது இடத்தை பிடிக்கிறாரு. இவர் ஏன் ஏஐ மேல அதிக ஆர்வம் காட்டினதா சொல்றாருன்னா, ஏஐ தான் நம்மளோட அடுத்த ரெவல்யூஷன். மனிதர்களால சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் இல்ல சால்வ் பண்ண கஷ்டப்படுற ப்ராப்ளம்ஸ் இல்ல சால்வ் பண்ண அதிக நேரம் எடுத்துக்கிற ப்ராப்ளம்ஸ் ஏஐ சால்வ் பண்ணுன்றத நிறைய பேர் நம்பினாங்க. அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு, சாத்தியக்கூறுகளும் இருக்கு. நோய்களுக்கான புது புது மருந்துகளை கண்டுபிடிக்கிறது, வயதாகும் ப்ராசஸை கம்மியாக்குறது, கிளீன் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது, ஒரு சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் பெட்டர் ஆக்குறது, பெட்டர் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறது, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி ஏஐ மனித சமூகத்துக்கு ஒரு இன்றியமையாத பூனா இருக்கும், வரமா இருக்கும் அப்படின்னு இவர் நம்பி இருக்காரு. அதன் அடிப்படையில தான் அதை அஸ்திவாரமா வச்சுதான் ஏஐ இவர் படிச்சதா சொல்றாரு. இத்தனைக்கும் இவர் கிராஜுவேஷன் படிக்கும் போதே வெறும் காம்படிஷன்ல மட்டும் கலந்துக்கல, ஸ்கேல் ஏஐ கம்பெனில வேலை செஞ்சிருக்காரு, கோரால வேலை செஞ்சிருக்காரு. இவரோட அகாடமிக்ஸ் இவ்வளவு நல்லா இருக்கிறதுனால தான் ஓபன் ஏஐல இவரை எடுத்திருக்காங்க. 2020ல இவரு ஓபன் ஏஐல ஜாயின் பண்றாரு. அப்பெல்லாம் இன்னும் சாட் ஜிபிடி ரிலீஸ் ஆகல. இவரோட வேலை எந்த மாதிரியான ஒரு வேலையா இருந்ததுன்னு இவர் சொல்றாருன்னா, இந்த ஏஐ ஜெனரேட்டிவ் சாட் பாட்ஸை உருவாக்க முதல்ல அந்த மாடலை சாம்பிள் டேட்டா செட் கொடுத்து ட்ரெயின் பண்ணுமா. சோ இந்த ட்ரெயினிங்க்கு தேவையான டேட்டாவை எங்க இருந்து எடுப்பாங்கன்னா இன்டர்நெட்ல இருந்து தான் எடுப்பாங்க. சோ அந்த டேட்டாவை இன்டர்நெட்ல இருந்து எடுத்து இந்த மாடலை ட்ரெயின் பண்றது தான் இவரோட வேலையா இருந்திருக்கு. 2022க்கு பிறகு சாட் ஜிபிடியோட ரிலீஸ்க்கு பிறகு இவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, ப்ராப்பரான எந்த காப்பிரைட்டும் இல்லாம இந்த கம்பெனி எக்கச்சக்க டேட்டாவை இன்டர்நெட்ல இருந்து சுரண்டிட்டு இருக்கு என்பது இவருக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாருன்னா, காப்பிரைட் ஆக்ட் ஃபேர் யூசேஜ் பாலிசி கீழே என்ன வருதுன்னா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்றீங்க, இல்ல எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்றீங்க, இல்ல நியூஸ் ரிப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்க ஃபேர் யூசேஜ் பண்ணிக்கலாம். பட் சாட் ஜிபிடி என்ன பண்ணுதுன்னு சொல்றாருன்னா, எக்ஸிஸ்டிங் டேட்டாவை, ஒரு ஆத்தரோட எக்ஸிஸ்டிங் டேட்டாவையே இது ரீப்ளேஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆத்தர் அவரோட பிளாக்ல அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை 10 பக்கத்துக்கு எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சாட் ஜிபிடி என்ன பண்ணுது, அந்த பிளாக மொத்தமா ரீட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி யூசர்ஸ்க்கு கொடுத்துருது. கடைசி வரைக்கும் அந்த யூசர்ஸ்க்கு ஒரிஜினலா அந்த பிளாக் எழுதினார்ல அவரை பத்தியே தெரியாம போயிருது. ஏன்னா அவருக்கான ப்ராப்பர் லிங்க்ஸ் எங்கேயுமே இல்ல, சாட் ஜிபிடி மூலமா இல்ல. அண்ட் இந்த ஏஐ சாட் பாட்ஸ் எப்படி எக்ஸிஸ்டிங் இன்டர்நெட் எக்கோசிஸ்டத்தை டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்றாருன்னா, சாட் ஜிபிடி வந்த பிறகு பீப்பிள் ஒரிஜினல் வெப்சைட்ஸ்க்கு, அதாவது பிளாக்ஸுக்கு போய் இல்ல ஒரு வெப்சைட்டுக்கு போய் ஆர்டிக்கல்ல ரீட் பண்ற பழக்கம் கம்மியாயிருச்சுன்னு சொல்றாரு. ஏன்னா சாட் ஜிபிடி அந்த டேட்டாவை ரீட் பண்ணி, இல்ல சாட் ஜிபிடி மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐ அந்த டேட்டாவை ரீட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் தரதுனால எல்லா விஷயங்களும் சாட் ஜிபிடியோட வெப்சைட்லயோ இல்ல ஏதோ ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல் வெப்சைட்லயோ உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால
அந்த ஆத்தரோட ஒரிஜினல் வெப்சைட்டுக்கே நீங்க போய் படிக்க மாட்டீங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இது இன்னும் ஃபைன் டியூன் ஆக்கப்படாததுனால இது சில சமயம் தவறான இன்ஃபர்மேஷன்ஸையும் தரும், அதோட இமேஜினேஷனையும் சேர்த்து தரும். அதை இவர் ஹாலுசினேஷன், ஏஐ மாடலோட ஹாலுசினேஷன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. சோ ஒரிஜினல் ஆத்தர், அந்த வெப்சைட்டோட ஒரிஜினல் ஆத்தர் வேற ஒரு இன்டென்ஷனோட எழுதியிருப்பாரு. ChatGPT அதை அப்படியே மாத்தி வேற மாதிரி மாத்தி அதோட கற்பனைகளை கலந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்ஃபேக்ட் ChatGPT மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏஐ ஜெனரேட்டிவ் மாடல்ஸ்ல ஹாலுசினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இவர் என்ன பண்றாருன்னா, இவருக்குன்னு ஒரு பிளாக் இருக்கு. அந்த பிளாக் வெப்சைட்ல ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்கு. அந்த போஸ்ட்ல தான் இவ்வளவு விஷயங்களையும் ஃபேக்ட்ஸோடையும் டேட்டாவோடையும் டெக்னிக்கலா குறிப்பிடுறாரு. இந்த பிளாக் போஸ்டோட லிங்கை அவரோட ட்விட்டர் வலைதளத்திலையும் பகிர்றாரு. இதை எப்ப போஸ்ட் பண்றாருன்னா அக்டோபர் 23ஆம் தேதி பண்றாரு. இதற்கு பிறகு சுச்சிர் பாலாஜிக்கு என்ன ஆச்சுன்னு தெளிவா எந்த தகவலும் இல்ல. நவம்பர் 26ஆம் தேதி இந்த போஸ்ட் போட்டு எக்ஸாக்ட்டா ஒரு மாசம் கழிச்சுன்னு நினைக்கிறேன், இவரோட வீட்டுக்கு போலீஸ் ஒரு வெல்ஃபேர் செக் பண்றாங்க. யூசுவலா வெளிநாடுகள்ல எல்லாம் ஒருத்தரை கான்டாக்டே பண்ண முடியலனா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸோ கொலீக்ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போலீஸ் உடனே அந்த நபரோட வீட்டுக்கு போய் வெல்ஃபேர் செக் பண்ணுவாங்க. அந்த நபர் நலமா தான் இருக்காரா, ஒழுங்கா தான் இருக்காரா என்பதை போலீஸ் போய் வெரிஃபை பண்ணிட்டு வருவாங்க. சோ இப்படி நவம்பர் 26ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோல இருக்க இவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் போறாங்க. உங்க அபார்ட்மெண்ட் திறந்து பார்த்தா உள்ள சுச்சிர் இறந்து கிடக்குறாரு. அண்ட் போலீஸ் இந்த வழக்கை விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்குல எந்த ஃபவுல் பிளேவையும் நாங்க கண்டுபிடிக்கல, சுச்சிர் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் இறந்ததா போலீஸ் சொல்றாங்க. பட் இந்த கருத்தை நெட்டிசன்ஸ் ஏற்க மறுக்கிறாங்க. ஏன்னா சுச்சிர் ஓபன் ஏஐ விட்டு வெளியே வந்த பிறகு வெறும் பிளாக் போஸ்ட் மட்டும் பண்ணல, நியூயார்க் டைம்ஸ்ல போய் பேசுறாரு, இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதோட ஆர்டிக்கலும் வெளியே வருது. அண்ட் அவர் ஏதோ பர்சனல் ஒர்க்கும் பண்றதா சொல்றாரு. பிளஸ் சுச்சிர் ஒரு நார்மல் புரோகிராமர்லாம் கிடையாது. அவர் எக்கச்சக்க கான்டெஸ்ட்ல ஜெயிச்சிருக்காரு. அவரோட அகாடமிக்ஸ் பக்கவா இருந்திருக்கு. அண்ட் அவர் ஓபன் ஏஐ பத்தி பேசின ஒரு மாசத்திலேயே இறந்தது தான் எல்லாருக்கும் சந்தேகத்தை கிளப்புது. ஈவன் எலான் மஸ்க் கூட இவர் இறந்த செய்திக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. நார்மலா தான் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எலான் மஸ்க்குக்கும் ஓபன் ஏஐக்கும் உள்ள பஞ்சாயத்து. சோ அவர் இந்த இறப்புக்கு ரிப்ளை பண்ண உடனே இன்னும் பெருசா எக்ஸ் வலைதளத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ChatGPT மேல ஏற்கனவே காப்பிரைட் சம்பந்தமான நிறைய கேசஸ் இருக்கு. இதுக்கு நடுவுல அவங்களோட கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயியே இத பத்தி பேசின உடனே அவரே அந்த கேசஸ்க்குலாம் ஒரு சாட்சியாவும் ஆதாரமாவும் மாறிடுவார்ல. அதனால அவரை கொன்னதா சில பேர் பேசிக்கிறாங்க. இது உண்மைலாம் இல்ல, கான்ஸ்பிரசி தியரி தான். உண்மையை அஃபிஷியல்ஸ் தான் சொல்லணும், நம்மளால சொல்ல முடியாது. அதுவும் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு சொல்ல முடியாது. ஸோ இப்படி கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் சுச்சிரோட மரணத்தை சுற்றி பேசு பொருளாக இருக்கு. சி தே ஆர் கார்பரேட் ஜெயன்ட்ஸ். இன்னைக்கு ஓப்பன் ஏஐயோட எவால்வேஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $157 பில்லியன். ஒரு பில்லியன்னா 100 கோடி, அதாவது இந்திய மதிப்பில் பில்லியன் டாலர்னா அப்ராக்சிமேட்டா 8400 கோடி. அப்போ $157 பில்லியன் எவ்வளோன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ தே கேன் டூ எனிதிங். பட் அவங்க தான் செஞ்சாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது, இப்போதைக்கு சொல்ல முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுச்சிரோட மரணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, உங்களோட வியூ பாயிண்ட்டை சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்களோட நிறைய கமெண்ட்ஸ் என்னோட வியூ பாயிண்ட்டை இன்னும் பெருசாக்குது, இன்னும் பிராடன் ஆக்குது. அதை நான் கடந்த சில நாட்களாக உண்மையா சொல்றேன், பயங்கரமா உணர்றேன். ஸோ உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. கூடி சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.